வாங்க ஒரு கேக்கு பார்ப்போம். மைதா மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சீனி, ஒரு முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் தீர்ந்து வச்சு இந்த ஏலக்காய் விதையை மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கிற ரவை வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம், முட்டையை உடச்சி ஊற்றி சீனி அதெல்லாம் போட்டு கலக்கிறோம். இன்னும் உடச்சி ஊற்றியாச்சு. சீனி போட்டு கலக்கிறோம். நல்லா போட்டாச்சு. போட்டு இந்த ஏலக்காய் இதையும் போடுறோம். கலந்துட்டு ஊற்றி வச்சாச்சு. கலந்துட்டு பார்ப்போம். கலக்கி வச்சுருக்கேன். இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ சேர்த்து கலக்கிறோம். என்னாச்சு, கலக்கி வச்சுட்டாச்சு. மாவுலாம் இதில் தான் ஊற்றி அவிய வைக்க போகிறேன், வேக வைக்க போகிறேன். மாவுலாம் சளிச்சு எடுத்து வச்சு இப்போ கொட்டு கிண்டிக்கிறோம். எல்லாம் போடுறோம். மாவு போட்டாச்சு. கொஞ்சம் ரவை அதையும் போட்டாச்சு. இந்த இனிப்புலாம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். உப்பு வரேன். 1 டீஸ்பூன் சோடா மாவு. கலக்கிறோம். இப்போ பாலை ஊற்றுறோம். கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கிறோம். குறைப்பாலையும் ஊற்றிக்கிறோம். ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கிண்டுறோம். கிண்டிட்டு பார்ப்போம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் வைக்க போகிறேன். இதெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறேன் கேக்க. இது ஏலக்காய் விதை, அது கருப்பு கருப்பாக கிடக்குது. வரேன். போதும், அவ்வளோதான். அது நல்லா கரைச்சாச்சு. பார்ப்போம். ஊற்றும். பார்ப்போம். நல்லா ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வெந்நீரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். வெந்நீரில் வச்சு வேக வைக்க போகிறோம். பார்ப்போம். இறக்கி வச்சுக்கிட்டு நான் வச்சுருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம்.
மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு பார்ப்போம். பார்ப்போம். ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருங்க, சரியா இருக்கும். கொட்டுது. ஒரு 5 நிமிஷம் அப்பா வந்து வேகமாக கத்துற மூடி வச்சு என்னடா பரவாயில்ல நம்ம பார்ப்போம். மேசாக வந்துச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம்.